கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரீங்களா? பார்க்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய துக்கம், வேதனை, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனுடைய ஒரு வார்த்தை போதும். அவருடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்யும். பாருங்கள், சீசர்கள் படகிலே பிரயாணம் பண்ணி போகிறார்கள். பயங்கரமான காற்றும் கடல் கொந்தளிப்பு உண்டாகிறது. பெரிய புயல் காற்று வீசுகிறது. இயேசு பாருங்க, அவர் எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்று சொன்னார். அவ்வளோதான். அவருடைய ஒரே வார்த்தை, அந்த வார்த்தை மிகப்பெரிய வல்லமை உள்ளதாய் வெளிப்படுகிறது. அவருடைய வார்த்தை மிகப்பெரிய சக்தி உள்ளது. அந்த காற்று அப்படியே அடங்கி அமைதலாகி விடுகிறது. மிகப்பெரிய அற்புதம் அங்கே நடக்குது. தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சக்தி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதனால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் முழுமையாய் உறுதியாய் நீங்கள் நம்புங்கள். அந்த வார்த்தைகள் மிகவும் தீவிரமாய் கிரியை செய்ய, அந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமையாய் கிரியை செய்ய. ஆகையால் வேத வசனங்களை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும், அதிகமாய் கேட்க வேண்டும், அதிகமாய் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டல்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த ஊழியங்களை நேசித்து நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய மரணம். சரீர ரீதியான மரணம் எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிறது. இது இயல்பான ஒன்று. ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும், அதன் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய மரணம், ஒரு மனுஷன் உயிரோடு தான் இருப்பான், ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் மரித்து போயிருக்கும். 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய மரணம் ஒரு மனுஷனை மிக கொடிய வேதனையான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும். ஆவிக்குரிய மரணம் ஒரு மனுஷனை ஆபத்திலே கொண்டு போய்விடும். ஆவிக்குரிய மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை துக்கம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாகி மறுபடியும் உயிர் அடைவீர்கள் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்கள், சர்தை சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3:1, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர் உள்ளவன் உனக்கு பேர் தான், பேருக்கு தான் உயிரோடு இருக்கிற, வெளிப்படையா சரீரத்தில் உயிரோடு இருக்கிற உண்மைத்தான். ஆனால் உண்மையிலே நீ மரித்தவன். உண்மையிலே நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. மரணமான ஒரு நிலை, ஆவிக்குரிய மரணம். இந்த மரணத்திலிருந்து தேவன் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறார். ஆவிக்குரிய மரணம் என்கிற நிலையிலிருந்து குமாரன் இயேசு ஒரு மனுஷனை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 68:20 சொல்லுது, நம்முடைய தேவன்
ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. ரட்சிப்பை அருளி மரணத்திலிருந்து தப்புவிக்கிறார். ரட்சிப்பு அருளி மரணம், நரகம் என்கிற கொடிய தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிறார். ஒரு மனிதன் தான் மரிப்பதற்கு முன்பதாக தன் வாழ்நாளில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மரணத்திற்கு தப்ப முடியாது. மரணம் என்றால் நரகம், இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இரண்டாம் மரணம். யார் இரண்டாவது மரணத்திற்கு ஆளாகிறார்கள் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்திருக்கிறவர்கள். என் சரீரம் மரிக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோடு இருக்கணும், உயிருள்ளவனாக இருக்கணும். இல்லைன்னா தேவனுடைய வருகை வரும்போது என்னுடைய உள்ளான மனுஷன், என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் உயிருள்ளதாக இருக்கணும். அதனால தான் இயேசு ரோமே சொல்லுகிறார், மணவாளன் வர தாமதிக்கிறது, காத்திருந்த 10 பேரும் தூங்குறாங்க, மணவாளன் வருகிறார்னு சத்தம் கேட்டோன்னு எல்லாம் எழும்புறாங்க. 5 பேருடைய விளக்கு எரியுது, 5 பேருடைய விளக்கு அணைந்து போய்விட்டது. அந்த விளக்கு அணைந்து போன அனுபவம் தான் ஆவிக்குரிய மரணத்தை காண்பிக்குது. பேரு உயிருள்ளவன் தான், பேரு கிறிஸ்தவன் தான், பெயரு ஆவிக்குரிய சபைக்கு போறவன் தான், பெயரு தேவனை சந்திக்க காத்திருக்கிறவன் தான். ஆனா விளக்கு அணைஞ்சிருக்கு, நெருப்பு அணைஞ்சிருக்கு. இது எதை காட்டுது? ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். சரீரத்தில் உயிர் இருக்கு, ஆத்மாவில் உயிர் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் இல்லை. அந்த மனிதன் தேவனுடைய வருகையில் போக முடியாது. இந்த ஆவிக்குரிய மரணம் அடைந்தவன் சரீரத்தில் மரித்து போகும் பொழுது அந்த மனுஷன், அவனுடைய நிலைமை பரிதாபம். இரண்டாம் மரணத்தை சந்திக்க வேண்டி வரும். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு போக வேண்டி வரும். வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கலாகும் வழிகள் உண்டு. எப்படி மரணத்துக்கு நீங்கலாக்குகிறார்? ரட்சிப்பை அருளுகிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர் அடைய செய்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய மரணத்தின் 3 தன்மைகளை நான் வேகமாக இந்த செய்தியில் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய மரணம், அதனுடைய 3 தன்மைகள், 3 விதங்கள் உங்களுக்குள்ள இருக்கான்னு நீங்கள் இந்த நாளில் இந்த செய்தியை கவனமாக கேட்கணும். ஏன்னா நீங்களும் நானும் வாழ்வது ஒரு கடைசி வினாடி. மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியாகிய தன்னுடைய சபை எடுத்துக்கொண்டு போக மணவாளன் வரப்போகிறார். இதோ மணவாளன் வருகிறார் என்கிற கடைசி எக்காலம் சபைக்கு கேட்க போகிறது. உயிரோடு இருக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள், நெருப்பு பற்றி எரிகிறவர்கள், அக்கினியாயிருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். கொழுந்து போயிருக்கிறவன், மரித்து போயிருக்கிறவன், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாயிருக்கிறவன் கைவிடப்பட்டு போகிற காலம் வருகிறது. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாயிருக்க வேண்டிய காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தனித்து ஒலிவ மலையில் இருந்தப்போ சீசர்கள் போனாங்க. ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இயேசு சொன்னார்,
யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுங்கப்பா. பஞ்சங்கள், பட்டினி, சாவு எல்லா இடத்திலும் உண்டாகும். ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்போம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்போம். மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும். பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் பல இடங்கள்ல உண்டாகும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று இயேசு சொன்னார். காலங்களையும் சமயங்களையும் நிதானிக்க தெரியுதே. இதெல்லாம் வர பார்க்கும்போது நான் வாசல் அருகே வந்துட்டேன்னு நினச்சிக்கோங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன அத்தனை அடையாளங்களும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. எருசலேம் என்கிற இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டு, எருசலேம் தலைநகரமாக்கப்பட்டு, அதில் மீண்டும் தேவன் ஆலயம் 3வது முறையாய் கட்டப்படுவதற்கான காரியங்களெல்லாம் ஆயத்தமாக. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தேவனுடைய வருகை நம்ம நினைத்து பாராத வேளையில் சம்பவிக்கும். நாம் ஆயத்தமாகணும். ஏதன் சொல்லுவன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நீங்க சொல்லுவீங்க, நான் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் பெற்றவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், உயிர் உள்ளவன். அவருடைய வருகையில நான் அங்க போயிடுவேன் ஐயா. வாழ்த்துக்கள். ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் இருக்குதா? மெய்யாகவே நீங்க ஜீவன் உள்ளவரா? கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கா? நித்திய ஜீவனுக்குள் நீங்க போவீங்களா? இந்த செய்தியை கவனமாக கேளுங்க. 3 தன்மைகள். ஆவிக்குரிய மரணத்தை காண்பிக்கிறது. சிலர் நீங்க ஆயத்தப்பட்டிருக்கீங்க, ஆனால் உங்க மனைவி ஆயத்தமா? உங்க கணவன் ஆயத்தமா? உங்க பிள்ளைங்க ஆயத்தமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் உங்கள் பிள்ளைகள் பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் உங்கள் பிள்ளைகள் அக்கினி கடலில் இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நிதானிக்கணும், சிந்திக்கணும், அதுக்காக அழணும். இயேசு சொன்ன, நீ எனக்காக அழாத, உனக்காகவும் பிள்ளைகளுக்காக அழு. எருசலேமை பார்த்த உடனே இயேசு கண்ணீர் விட்டு அழுதார், பெருமூச்சு விட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அதில் சம்பவிக்க போகிறதை அவர் பார்க்கிறார், அதில் நடக்க போகிறத பார்க்கிறார், அதில் ஜனங்களுக்கு வரக்கூடியதை பார்க்கிறார். நமக்கு தெரியணும், இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகுது, இந்த பட்டணங்களில் என்ன சம்பவிக்க போகுது. நம்ம கண்ட முன்னாடி இன்னும் ரட்சிப்பில்லாமல் அலைகிற ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்க போகுது, அதை அறிந்து அழணும், மன்றாடணும். ஜெபிக்கிறவனுடைய நெற்றியில் ஆண்டவர் அடையாளத்தை தரிப்பிக்கிறார். ஆவிக்குரிய மரணத்தின் முதல் படிநிலை. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 15:24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள். அதில் இளையவன் ஆஸ்தியில் தன்னுடைய பாகத்தை தகப்பனிடத்திலிருந்து வாங்கிவிட்டு புறப்பட்டு போய்விட்டான். அப்பா விட்டுட்டு போயிட்டான். தூர தேசத்தில் எங்கேயோ போய் பாவத்தில் விழுந்து அத்தனையும் காலி செய்கிறான். எல்லாவற்றையும் இழந்து பன்னி மேய்க்கிற வேலைக்கு போய் பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் தன் பசி ஆற்ற விரும்பி அதை சாப்பிட போகும்போது பிடிபட்டு வேலையிலிருந்து விரட்டப்படுகிறான். இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பண்ணையிலிருந்து வெளியில வந்து நின்று கதறி கதறி அழுது சிந்திக்கும் பொழுது அவனுடைய சிந்தனையில ஒன்று தோன்றுகிறது.
என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு பரிபூர்ணமான சாப்பாடு இருக்கிறது. சம்பளம் ரெண்டாவது, அவர்களுக்கு பூர்த்தியான உணவு இருக்கிறது. எனக்கு பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட இல்லை. திரும்ப அப்பாட்ட போவோம். அப்பாட்ட உங்க மகன்னு சொல்லக்கு இனி உரிமை இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம்? வேலைக்காரனா என்ன வச்சுக்கோங்க, நான் வேலைக்காரனா இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மகன் எழும்பி புறப்பட்டு அப்பாவை தேடி வருகிறான். தூரத்துல மகனை கண்ட உடனே அப்பா இங்கிருந்து ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு பாவ கரை படிஞ்சிருக்கிற அவனுடைய வஸ்திரத்தை மாற்றி புதிய வெண் வஸ்திரம் தரிப்பித்து அவன் கைக்கு மோதிரத்தை போட்டு காலுக்கு செருப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறார், என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிரோடு வந்துட்டான். மரித்தான், திரும்பவும் வந்துட்டான், காணப்படாமல் போனான். அப்ப தேவ சமூகத்தில் காணப்படாமல் போவது, தேவனிடத்தில் வராமல் தூரமாய் போவது, தேவனை விட்டு விலகி போவது, ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியத்திற்கு பின்னாடி போவது, பணத்துக்கு பின்னாடியோ பொருளுக்கு பின்னாடியோ ஓடுவது. ஆலயத்துக்கு வரமாட்டான், வேலை வேலை, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்து வாங்க இல்லை, வர முடியாது, வேலை உண்டு. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அது வாங்க இல்லை, ஓவர் டைம். ஒன்றும் இல்லாதப்போ, வேலை இல்லாதப்போ எப்பவும் ஆலயம், ஆராதனை, ஜெபம். இப்போ ஏன் வரல? வேலை கிடச்சிட்டு. இப்போந்தான் 2 ஏர் மாடை வாங்கியிருக்கேன், வர முடியாது, விருந்துக்கு வர முடியாது. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இப்போ வர வாய்ப்பு இல்லை. இப்போந்தான் ஒரு வயல் கிடச்சிருக்கு, அதில் போய் எதையாவது விளைச்சல் உண்டாகணுமா பார்க்கணும். ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரே வேலை தாங்க, கர்த்தர் வேலை கொடுத்தா. வாழ வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். பல வருஷமாக திருமணம் ஆகாமல் தடைப்பட்டிருந்தது, ஆண்டவர் ஒரு திருமணத்துக்கான வழியை கொடுத்தார். பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது, கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார். இப்போ இதுதான் பிரச்சனை, ஆராதனைக்கு வர முடியாது. ஏன்? குழந்தை. ஆலயத்துக்கு வர முடியல, ஏன்? வேலைக்கு போனான். செய்துட்டு இருந்த ஊழியத்தை சரியாக செய்ய முடியல, ஏன்? வேலை. இப்போ பயங்கர பிஸி. தனி ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, நேரம் கிடைக்கல. வேதம் வாசிக்கிறீங்களா? நேரம் கிடைக்கல. ஏன்? வேலை வேலை. ஒன்றும் இல்லாதப்ப நேரம் கிடைச்சது. தகப்பனை விட்டு, தேவனை விட்டு உங்களை எது பிரித்தாலும் நீங்கள் பிரிந்து போகிற, நீங்கள் மரித்து போகிறீர்கள். அங்கே ஆவிக்குரிய மரணம் ஏற்படுது, ஸ்பிரிச்சுவல் டெத் உண்டாகுது. நீங்கள் உயிரோடத்தான் இருக்கீங்க, பேருக்கு கிறிஸ்தவங்க தான். தேவனோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு கட்டாகும் பொழுது நீ மரிக்கிறாய், மரிக்கிறாய். அதனால எதுவும் உங்களை தேவனை விட்டு பிரிக்காதபடி காத்து கொள்ளுங்கள். எதுவும் உங்களை தேவனை விட்டு பிரிக்காதபடி கவனமாயிருங்கள். பிசாசு உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்காகவே சில ஓவர் டைம் வேலைகளை கொடுப்பார். உங்களை தேவ சமூகத்திலிருந்து பிரித்து கொலை செய்வதற்காகவே உங்களுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரா வேலைகளை கொடுப்பார். கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, தனி ஜெபம் பண்ண முடியாத, வேதம் வாசிக்க முடியாத அந்த வேலை தேவனால் வந்தது இல்லை.
ஆலயத்துக்கு வர முடியல, ஆராதனையும் வர முடியல, ஒப்பு கொடுத்து செய்துட்டு இருந்த ஊழியத்தை சரியா செய்ய முடியல. வேலை அது தேவனால வந்தது அல்ல. தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ரொம்ப காலம் காத்திருந்து அழுது விழிச்சு ஆண்டவர் ஒரு வேலையை தந்திருக்கும். ரொம்ப அழுது மன்றாடி போராடி கத்தர் திருமணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். ரொம்ப கதறி விழிச்சு ஒரு குழந்தையை தந்திருப்பார். அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி அலையக்கூடாது. தேவனை தேடணும், தேவனை தேடணும். ஒன்றும் இல்லாத போது கத்தர் உனக்கு நன்மை செய்த தேவனை மறந்துடக்கூடாது. அவர் நீ தேடி வருவாயாண்டால் இன்னும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்னைக்கு கத்தர் உங்ககிட்ட பேசுகிறார். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், இன்னும் பெரிய காரியங்களை செய்வாய். இதிலும் பெரிதானதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை பார்த்துட்டே அவரை மறந்துட்டு போனேன்னா அவர் உனக்காக வைத்திருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழப்பாய். தகப்பன் சொல்லுகிறேன், என் மகன் மரித்தான், பிரிஞ்சு போனான்னு சொல்லல, மரித்து போனான். என்னை விட்டு விலகி போனான்னு சொல்லல, செத்து போனான். அப்போ ஒரு தகப்பனை விட்டு விலகி போவது மரணம். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ரொம்ப நாளாச்சா? உங்கள் சபையில் நடக்கிற உபவாச ஜபத்தில் பங்கெடுத்து ரொம்ப நாளாச்சா? சகோதரிகள் ஜபத்தில் பங்கெடுத்து ரொம்ப நாளாச்சா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் இடையில போயிட்டு இடையில வந்தீங்க, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவ சமூகத்தில் இருந்த உங்களுடைய ஐக்கியம் பிரிஞ்சு போயிருக்கிறத உணர்றீங்களா? நீங்கள் மரித்து போயிருக்கிறீங்க. இந்த மரண நிலையில் இருக்கும் பொழுது தேவனுடைய வருகை வருமானால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். இந்த ஆவிக்குரிய மரண நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சரீர மரணம் நேரிடுமானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். ஆவிக்குரிய மரணத்தின் இரண்டாவது ஒரு நிலை, ஆதியாகமம் 2:17, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. ஏன்னா நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், புசிக்கும் நாளில் நீ செத்துருவ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதாம்கிட்ட ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, தன் கணவனுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவரும் சாப்பிட்டார். இன்னும் ஆதாம் உயிரோடத்தான் இருக்கான், சாகல. நிறைய பேருக்கு டவுட்டு, ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவேன்னு சொன்னாரே, சும்மா பொய் சொல்லி மிரட்டி வச்சிருந்தாரோ அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க. ஆதாம் பழத்தை சாப்பிட்டாலும் உயிரோட தானே இருக்கான். ஆமாம், உயிரோட தான் இருக்கான், சரீரம் உயிரோட இருக்கு. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த தேவ ஐக்கியம், தேவ பிரசன்னத்தின் நிறைவு போச்சு, செத்துட்டான். ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிட்டான், ஆவிக்குரிய தன்மை பறி போகிறது, ஆவிக்குரிய மரணம் அடைகிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரோடு இணைந்து பரிசுத்தமாய் ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஆவிக்குரிய அனுபவத்தில் பலப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் வரும்போது அவன் வாழ்க்கை ஆவிக்குரிய மரணம் அடையுது, ஆவிக்குரிய மரணம் நேரிடுது, ஆவிக்குரிய மரணம் நடந்து விடுகிறது. பிரியமானவர்களே, பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கும்.
ஏசாயா 59:2 சொல்லுது, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்கும். நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க, நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவங்க, நல்ல ஆண்டவரோடு நெருங்கி நடக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாவத்தை செய்யும்போது அங்கே அவங்களுக்கு மரணம் நேரிடுகிறது. மரணம் நேரிடுகிறது. ஏதும் சொல்லுது, பாவம் மரணம். எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாவம் மரணத்தை ஏற்படுத்துகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறது. கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்போ நான் பாவம் செய்யும் பொழுது எனக்கு மரணம் நேரிடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்யும் ஆத்துமா சாகும். பாவம் செய்யும் பொழுது ஆத்துமாவில் மரணம் ஏற்படுகிறது. பாவத்தோடையே மரிக்கும் பொழுது 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைகிறோம். அவனை தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவத்தில் விழும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய மரணம் நேரிடுகிறது. ஆத்மாவில் மரணம் ஏற்படுது. எப்படி உயிர் அடைகிறது? பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்தை அறிக்கை பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போல உள்ள ஒரு வேதனை, உள்ள ஒரு அங்கலாய்ப்பு, உள்ள ஒரு பாரம், சந்தோஷத்தை இழந்தது போல, அதுதான் ஆத்மாவில் ஏற்படுகிற மரணம். எல்லாம் இருக்கும், எல்லாம் நார்மல், எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷத்தை இழந்தது போல, ஒரு சமாதானத்தை இழந்தது போல, ஒரு மகிழ்ச்சி இழந்தது போல இருக்கு. போய் தனியாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க, என்ன செய்தேன்னு யோசிங்க. ஆண்டவர் உணர்த்துவார். அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி, இயேசுவே என்னை மன்னியும் என்று அவரோடு ஒப்புரவாகி உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி பாருங்க. நீங்கள் இழந்த அந்த சமாதானம் வரும். உயிர் திரும்ப வந்தது போல ஆத்துமாவில் ஜீவன் வரும். அதுக்கு பிறகுதான் நமக்கு துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஆராதிக்க முடியும். அதெல்லாம் அப்புறம் தான் வரும், இல்லை வராது. ஆத்மா உயிர் அற்று போய் இருக்கும் ஒரு மனுஷனால் ஆராதிக்க முடியாது. ஆத்துமாவில் உயிர் இல்லாத ஒரு மனுஷனால அவன் துதிக்க முடியாது, அந்நிய பாஷை நிரம்ப முடியாது. ஏதோ 2-3 வார்த்தை அவன் திரும்ப திரும்ப பேசி பழகுனதை பேசலாம், நிரம்பி வழிய முடியாது. ஏதோ மாம்சத்தில் ஏதோ ஜெபிக்கலாம், ஆவியில் ஜெபிக்க முடியாது. சும்மா பைபிளை அப்படி பார்க்கலாம், படிக்கலாம், ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. உயிர் வேணும். ஆத்துமாவில் உயிர் இருந்தால் தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப அந்த பலன் உயிர் வருகிறது. தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு ஏதோ ஒன்று பின்னாடி அலைஞ்சிட்டே இருப்பீங்க. உயிர் இல்லாதது போல ஒரு வாழ்க்கை. திரும்ப தேவனிடம் வரும் பொழுது அவர் உயிர்ப்பிப்பார், புதிய வஸ்திரம் தருவார், மகிழ்வார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் கொண்டாட்டம், மகிழ்ச்சி உண்டாகும். பாவம் செய்யும்போது மரணம் நேரிடுகிறது. 3வது எபேசியர் எழுதப்பட்ட நிருபத்தில் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் சொல்லுது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அப்போ ஆவிக்குரிய தூக்கம்,
ஒரு நிர்விசாரம். தேசத்தில் பாவம் பெருகுது, அக்கிரமம் பெரியுது, நாட்கள் நெருங்கி சமீபமாக வருது. ஆத்ம ஆதாயம் பண்ணணும், 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ஜனங்களை ரட்சிப்புல நடத்தணும், இந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பரிசுத்த நேரம் நடத்தணும் அப்படிங்கிற பாரம் இல்லை. ஆத்ம பாரம் இல்லாதவன் உயிர் இல்லாதவன், சுவிசேஷ பாரம் இல்லாதவன் உயிர் இல்லாதவன், ஜப பாரம் இல்லாதவன் உயிர் இல்லாதவன். ஏதோ கடமைக்கு ஆராதனைக்கு வருவேன், ஆலயத்து வருவேன், எனக்கா என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன். பக்கத்தில் 4 பேர் அழிந்துட்டு இருக்கிறான், ஐயா வேதனையாக இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான், உடைந்து இருக்கிறான், அவனை குறித்து எனக்கு கவலை இல்லைன்னா உனக்கு உயிர் இல்லை. ஆவிக்குரிய மயக்கம், நித்திரை மயக்கம், அதுவும் மரிப்பது ஒன்று தான். தன்னை குறித்த தேவனுடைய திட்டம் தெரியாது, தன்னை குறித்த வெளிப்பாடு இல்லை, தான் என்ன செய்யணும், என்னை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன தெரியாது. ஏதோ ஒரு வாழ்க்கை, அது ஆவிக்குரிய மரணம். உணர்வில்லாத தன்மை. தேசம் அழிஞ்சிட்டு இருக்குது, பக்கத்தில் ஒருவன் மரித்து கொண்டிருக்கிறான், கண்ணு முன்னாடி ஒருவன் உயிருக்கு போராடி செத்து கொண்டிருக்கிறான். நான் பார்த்தும் பார்க்காத போல் இருக்கேன்னா எனக்கு உணர்ச்சி இல்லை. உணர்ச்சி இல்லைன்னா செத்த சரீரம், உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு மரித்திருக்கிறேன். கண்ணு முன்னாடி ஒருவன் பாவத்தில் அழிஞ்சிட்டு இருக்கிறான், பாவத்தில் மூழ்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், கழுத்து வர முங்கியாச்சு, இன்னும் 2 நாளில் தலை முங்கிடும், அந்த பாவத்தினால் செத்துருவான். அது பார்த்தும் பார்க்காத போல போறேன்னா எனக்கு உணர்ச்சி இல்லாத ஜடனா. அந்த மனுஷனை காப்பாற்றக்கூடிய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, அந்த மனுஷனை மீட்டெடுக்கக்கூடிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறா, அந்த மனிதனுக்கு வழி காண்பிக்கக்கூடிய சக்தி உள்ள தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் நான் அதை செய்யலைன்னா, எனக்கு உணர்ச்சி இல்லைன்னா நான் செத்ததுக்கு சமந்தானே. அதை தான் வேதம் சொல்லுது, தூங்குற நீ மரித்திருக்கிற, மரித்தோரை விட்டு எழும்பு, நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை பிரயோஜனப்படுத்து. திற உண்டு இருக்கிற வாசல் அடைபடும் முன் புறப்பட்டு போய் ஜனங்களை ஆதாயப்படுத்து. அந்த உணர்வு இல்லைன்னா செத்ததுக்கு சமம், மரித்திருக்கிறதுக்கு சமம். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், சொந்த அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சொந்த வீட்டில் கணவன், மனைவி அல்லது பிள்ளைகள் ரட்சிப்பு இல்லாமல் மனம் போன போக்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அதை குறித்த உணர்வு இல்லை. அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்தணுமே, அவர்களை தேவனிடத்திலே கொண்டு வரணுமே, ஐயோ இவர்களை கர்த்தருக்கு நேர் நடத்தணுமே, அந்த ஏக்கம், அந்த உணர்வு, அந்த பாரம் இல்லாதவன் உயிரோடு இல்லை. அவன் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். அவனுடைய விளக்கு அணைஞ்சிருக்குது, அவனுடைய அக்கினி அணைந்து கிடக்கிறது, அவன் மணவாளனை சந்திக்கவே முடியாது. இந்த நிலையில், இந்த ஆவிக்குரிய மந்த நிலையில் அல்லது மயக்க நிலையில், செத்த நிலையில் அவன் மரித்து போவான் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை. ஆத்தும ஆதாயம் செய்யாதவனுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. இயேசு வரப்போகிறார். நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு கவனிச்சுக்கிடுங்க. உங்கள் தீவெட்டி எரியுதா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையிலே உயிரோடு இருக்குதா? நீங்கள் உயிர் உள்ளவர்களா? அப்போ தான் எக்கால சத்தம் கேட்கும். உங்களில் ஜீவன் இருக்குதா? கவனிங்க. என் தீவெட்டி அணைஞ்சிருக்கா இல்லை எரியுதா? கவனிங்க. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சிந்திக்கட்டும், தியானிக்கட்டும், யோசிக்கட்டும். தன்னை அறிந்து கொள்ளட்டும், தேவனை விளங்கி கொள்ளட்டும். மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பட்டும், ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகட்டும், தேவனோடு இணையட்டும், தேவ பிள்ளைகளாகட்டும், வருகைக்கு ஆயத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்குள் மறுபடியும் உயிர் வரும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர்